கடந்த சில வாரங்களாகவே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு செல்லும் வாகனங்கள் விபத்துக்குள்ளாவது தொடர்கதையாகி வருகிறது. பேருந்து மற்றும் வேன்களுக்குள் பக்தர்கள் கோஷமிட்டபடி ஆடி பாடுவதால் ஓட்டுநரின் கவனம் திசை மாறுவதால் வாகனங்கள் விபத்தில் சிக்குவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பத்தாலப்பள்ளி மலைச்சாலையில் மேல்மருவத்தூர் சென்ற பேருந்து ஒன்று விபத்தில் சிக்கியது. கர்நாடக மாநிலம் கோலார் அடுத்த முதுவடி பகுதியில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்ட செவ்வாடை பக்தர்கள் தனியார் பேருந்து மூலம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு புறப்பட்டனர். பக்தர்களின் பேருந்து மதியம் 12 மணி அளவில் வி கோட்டாவில் இருந்து வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த பத்தலப்பள்ளி மலைப்பாதை வழியாக வந்து கொண்டிருந்தது. 5வது கொண்டை ஊசி வளைவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக பேருந்து பள்ளத்தில் விழாமல் சாலையிலேயே கவிழ்ந்தது. பேருந்தில் பயணித்த 20க்கும் மேற்பட்ட பக்தர்கள் காயமடைந்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த பேரணாம்பட்டு காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மலைப்பாதையில் சாலையின் நடுவே பேருந்து கவிழ்ந்ததால் ஆந்திரா கர்நாடகா வாகனங்களின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு கவிழ்ந்த பேருந்தை மீட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. பேருந்தில் பயணித்த பக்தர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என்று கோஷமிட்டபடி ஆடி பாடியதாகவும் இதன் காரணமாக பேருந்து ஓட்டுநருக்கு கவனச்சிதறல் ஏற்பட்டதால் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்றும் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக வேலூர் செய்தியாளர் சேதுராம் மற்றும் வேல்ராஜ்.